இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஒரு விஷயம் தெரியுமா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. ஆமா, அது உண்மைதான். என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்பவுமே பூஜை பண்றது, மந்திர வழிபாடுன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. அது உண்மைதான். என்னோட விதியும் தலையெழுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதனாலதான் எனக்கு நீ கிடைச்சிருக்க. என்னோட டார்லிங் கிடைச்சிருக்க. விதி இருந்தாதான் எல்லாமே அமையும். நான் இப்போ வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், குழந்தைனாரி, உங்க லிமிட்ட மீறாதீங்க. நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் எதுவுமே பண்ணல. அவ தான் போய் சொல்றா. நான் போய் சொல்றேன்னா, நீ என்னோட முந்தானிய பிடிச்சு இழுக்கல. அதித்தி, உன் புருஷன் கிட்ட சொல்லி வை. நான் ஒன்னும் அவர் பொண்டாட்டி இல்ல, நான் அவரோட அண்ணி. அந்த வித்தியாசமாவது தெரிய வேண்டாம் அவருக்கு. நான் அழகானவ தான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் புருஷன் என்ன தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறான். அதித்தி, யஷோட பார்வை கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். உன் புருஷனை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு. அடுத்த தடவை இந்த ஆள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா, இவர் அண்ணன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், பாத்துக்கோ. அவர் அப்படிலாம் இல்ல அண்ணி. அப்ப சரி, அப்படின்னா நான் சொல்றத நம்பாத. உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கண்மூடித்தனமா யாரையும் நம்பிடாத. அப்படி பண்ண ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா அண்ணி, அதித்தி, அதித்தி, நான் எதுவுமே பண்ணல. அவ போய் சொல்றா. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அண்ணி ஒன்னும் உங்க மேல முதல் முறையா இப்படி குத்தம் சொல்லல. ஏற்கனவே அவங்க குத்தம் சொல்லிருக்காங்க. அதித்தி, அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, என் அப்பாக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டியது இருக்கு. மருமகளே, இப்பதானே போன மாசம் அனுப்பி வச்சோம். அத்தை, என்ன தவிர என் அப்பா அம்மாக்கு வேற யாரு இருக்கா சொல்லுங்க? அவங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் அவங்க செலவுக்கே பத்தாது. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்னமா செலவு இருக்கு? அம்மா, செலவு இருக்கதானே செய்யும். மளிகை பொருள், மெடிசன், பென்ஷனை வச்சு என்ன பண்ணுவாங்க? சிவானி, சாரி, இந்த தடவை முடியாது. இந்த தடவை நிறைய செலவாயிடுச்சு. யஷ் கல்யாணத்துக்கு எவ்வளவு ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அதனால அடுத்த மாசம் ஆரம்பிச்சு வச்சு. அதுவும் சரிதான், எப்பவாவது அனுப்பலாம். ஆனா ஒவ்வொரு மாசம் அனுப்பி வைக்கிறதுனா எப்படி முடியும்? நான் அதை பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க புள்ள உங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி நானும் என் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கணும் இல்லையா? இந்த வீட்டை பார்த்து என்னோட அம்மா ஏமாந்துட்டாங்க. இல்லனா என்ன மாதிரி அழகான மருமகள்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைப்பா? இந்த வீடு வாடகை வீடுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்க மாட்டேன். என்னத்த சொல்றது, எல்லாம் உங்க தலையெழுத்து.
ஏங்க நான் உங்களுக்காக டிஃபன் கொண்டு வரேன். அது அப்பா அம்மாவை பத்தி ரொம்ப கவலைப்படுறா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமாம்மா, பணத்தை நான் அடுத்த மாசம் அனுப்பி வைக்கிறேன். அம்மாடி கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. நாங்க என்ன நினைச்சோம்னா வசதியான வீட்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு. வயசான காலத்துல நாங்க கஷ்டப்பட வேண்டான்னு. நான் தான் அப்பவே வேண்டான்னு சொன்னல. ஆனா நீ தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிச்ச. இப்ப நீங்க அவசரப்படுங்க. அம்மா நீ கோவப்படாத. சரி சொல்லு, அந்த யஷோட விஷயம் என்னாச்சு? அவன் பொண்டாட்டி கண்ணை அவன் கட்டி வச்சிருக்காமா. அந்த கண்கட்டை நான் கூடிய சீக்கிரமே கழட்டிடுவேமா. எதை செய்யணுமோ அதை சீக்கிரமா செஞ்சிடு. என் மாமியாருக்கு முன்னாடி யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. அஜய் அப்புறம் ரூபா எடுபடி மாதிரி இருக்காங்க. சரி விடுங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு நான் எதை யோசிக்கிறேன். செஞ்சாலும் ஒழுங்கா பிளான் பண்ணி செய்யுமா. அத்தை, நான் பஜார் போயிட்டு வரேன் காய்கறி வாங்கறதுக்காக. சீக்கிரமா வந்துருமா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சேத்தன், நீயா? நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. உனக்கு இவ்ளோ அழகான ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சும் கூட. அட இல்லம்மா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் பிசினஸ்ல ரொம்பவே மாட்டிக்கிட்டேன். இல்லனா நான் நேத்தியே வந்திருப்பேன் தெரியுமா. அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாரு. டிரைவர், வண்டியை சைடுல பார்க் பண்ணிட்டு நீ வெளியே வெயிட் பண்ணு. சரி சொல்லு, தண்டனைக்கு நீ தயாரா இருக்கியா? அப்புறம் நீ சர்ப்ரைஸ்க்கு தயாரா இரு. சர்ப்ரைஸா? இந்த புத்தம் புது கார் உனக்காக தான். என்னப்பா சொல்ற? நிஜமாவா? ஆனா அதுக்கு பதிலா நீ என்கிட்ட வந்தாகணும். எப்போ வரும்னு சொல்லு. கூடிய சீக்கிரமே வந்துடுறேன். ஆனா நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை? என்னோட அப்பா அம்மாக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி விடு. கவலைப்படாத, நான் அனுப்பி வச்சிடுறேன். என்னோட அப்பா அம்மா உனக்காக வெயிட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் அந்த பாழா பொண்ணு அஜய்க்கு பொண்டாட்டி ஆயிருக்க மாட்டேன். நான் உன்னோட பொண்டாட்டியா உனக்கு இருந்திருப்பேன். தயவு மேல நம்பிக்கையே இல்லையே. நான் தான் சொன்னால ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு அவங்க பொண்ணு ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். உங்க அப்பா அம்மா தான் கேட்கவே இல்லை. சரி விடு, இப்போ என்ஜாய்மெண்ட்டுக்கான டைம். அதித்தி, இந்த சிவானி எங்க போனானே தெரியல. அவளுக்கு ஒரு கால் பண்ண. சரிங்க அத்தை, நான் பண்றேன். சீக்கிரம் பண்ணுமா. அத்தை, அவ கால் அட்டெண்ட் பண்ண மாட்றா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அட, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். காய்கறி வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? காய்கறிய கொஞ்சம் பார்த்து வாங்க டைம் ஆகதானே செய்யும். அண்ணி, என்ன நீங்க அத்தை கிட்ட எப்படி பேசுறீங்க? நீ முதல்ல வாய மூடு. அவங்களுக்கு ரொம்ப ஐஸ் வைக்காத. இது வசதியே இல்லாத வீடு. உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சிவானி, வார்த்தைய அழங்க பேசு. சும்மா என்கிட்ட கத்த வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கும் சத்தம் போட்டு பேச நல்லாவே தெரியும். என்ன இவ என்னை இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போற? நான் அவகிட்ட அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அத்தை. அவங்களோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க நீங்க வாங்க, அங்க உட்காருங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க அத்தை. அண்ணி, நீங்க நான் பேசினதையும் அத்தை பேசினதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன தங்கச்சியா நினைச்சுக்கோங்க. உங்க மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லுங்க. அண்ணி, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னாச்சு? என்ன சிவானி? இவ சுட சுட எண்ணெய என் மேல, என் உடம்பு மேல ஊத்திட்டா. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அத்தை. அவங்க தான் தனக்கு தானே. அப்படியா? அப்ப நானே என் மேல எண்ணெய ஊத்திக்கிட்டேன்னு சொல்ல வரியா? ஆமா. பாத்தீங்களா, ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. என்ன இங்க யாருக்குமே பிடிக்கிறது இல்ல.
அட தெரியாம கொட்டி இருக்கோம். உனக்கு அவ மேல அவ்வளவு கருணையா? நீ என்ன நினைக்கிற? நான் போய் சொல்றேனா? அதுல சிவானி, நான் சொல்றத கேளு சிவானி. அத்தை நிஜமாவே சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நிஜமா சொல்றேன் அத்தை, எனக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. சிவானி, சிவானி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பாரு, எனக்கு தெரியும் நீ பொய் சொல்லலன்னு. அப்ப நீ எதுக்கு அங்க பேசாம நின்ன? இல்ல, நான் யஷ் கிட்ட பேசுறேன். ஒருவேளை அந்த எண்ணெய் என் மேல கொட்டி ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா? உனக்கு அப்படி நடக்க நான் விட்டுடுவேனா என்ன? இங்க பாரு அதித்தி, கொஞ்சம் என் கூட வாயேன். என்னோட ரூம்ல இருக்க பாத்ரூம்ல இருந்து தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா அதெல்லாம் வேணாம் அண்ணி. அட சாரிம்மா, என்ன மன்னிச்சிடு. தெரியாம அப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ், நான் உன்னோட அக்கா மாதிரி தானே. சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சரி வாங்க. அப்புறம் அண்ணி, உங்க புருஷன் இப்ப வந்துருவாருல்ல, அவரே ஹெல்ப் பண்ணுவாருல்ல? அது இல்ல, அவர் வெளியில வாக்கிங் தான் போயிருக்காரு. அப்புறம் அவர் ஆபீஸ் போகணும்ல, எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்? அப்படியா? ம், சரி, நான் அப்ப வரேன். வா. அட, நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க மறந்துட்டேன். நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதிதி, அத்தை, அத்தை இங்க வந்து பாருங்க. அத்தை பாருங்க. அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்கல. நான் என்ன நினைச்சேன்? உன் புருஷன் ஏன் பின்னாடி வரான்? நீ ஏன் புருஷனை வளைச்சு போட பாக்குறியா? என்ன பேசுற நீ? இதெல்லாம் போய் இவங்களுக்கு என்னாச்சுனே தெரியல. இதே மாதிரி தான் பொய்யான குற்றச்சாட்டை அன்னைக்கு என் மேல சுமத்துனாங்க. அஜய், நீங்க ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? அப்படின்னா நீயும் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டியா? சிவானி, என்ன உளற? நான் உளறேனா? அப்ப நான் சொன்னது பொய்யா? நீங்க சொன்னதெல்லாம் உண்மை? என் புருஷனே எனக்கு சொந்தம் இல்லனா அப்புறம் நான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதான், போதும். இனிமே நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. எனக்கு டிவோர்ஸ் வேணும். இவ்ளோ கீழ்த்தரமான ஆளோட நான் வாழ விரும்பல. சிவானி, நீ என்ன சொல்ற? என்ன தயவு செஞ்சு நம்பு. நம்புறதா? இந்த அளவுக்கு அழகான ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? அவ்வளவுதான். இனிமே நான் இந்த வீட்ல ஒரு செகண்ட் கூட இருக்க விரும்பல. சிவானி, நான் சொல்றத கேளு. சிவானி, அட அஜய் சிவானி. நில்லு. அம்மா, அவ பின்னாடி போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய் சேத்தன், இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. அஜய நான் உண்டு இல்லன்னு பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் விட்டுரு. என்ன விளையாட்டு இதெல்லாம்? பேசாம நீ ஏன் கிட்ட வந்துரு. அவ்வளவு சீக்கிரம் நான் இவங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அவமானப்படுத்துவேன். ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து நான் பழி வாங்காம விட மாட்டேன். வசதி வாய்ப்பை நம்பி அப்பா அம்மா என்ன இந்த வீட்ல கட்டி வச்சுட்டாங்க. ஆனா இவங்க ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இவங்க கிட்ட காசு பணம் கூட எதுவும் இல்ல. அப்புறம் சொந்த வீடு கூட கிடையாது. நான் இவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சரி, வச்சிடுறேன். அடேங்கப்பா, என்ன விஷயம்? மாமாக்கு அவ்வளவு அன்பா சாப்பாட பரிமாறிட்டு இருக்கா? அண்ணி, உங்களோட லிமிட்டை மீறி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, எப்படி உன்னோட தம்பி அவரோட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றாரு, ஆனா நீ வாயே திறக்க மாட்ற. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி நம்புறது? சிவானி, சின்ன சின்ன விஷயங்களை எதுக்காக இப்படி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க? நான் எங்க ஆரம்பிக்கிறேன்? நீங்க செஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உன்கிட்ட போய் நான் பேசின பாரு என்ன சொல்லணும். இப்ப வாய் முடிக்கிட்டு சாப்பிடு. இல்லனா என்ன? என்ன அடிச்சிருவியா? அடிச்சிருவியா? சொல்லு. என்ன பண்ற? சிவானி, நீ என்ன பண்ற? காப்பாத்துங்க. அட சிவானி, காப்பாத்துங்க. சிவானி, என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்க. இல்லனா எல்லாரும் முன்னாடி இவ நம்மள அசிங்கப்படுத்துவாடா.
நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல, என்ன காப்பாத்துங்க. சிவானி சிவானி நான் சொல்றது கேளு, கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன். எதுக்கு உங்களோட மன்னிப்பு? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு கொல்றதுல குறியா இருக்கீங்க. என்ன நான் காப்பாத்துங்க. சொல்றது கேளு, தயவு செஞ்சு உள்ள வா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இப்படி சொன்னாலாம் வரமாட்டாங்க. அண்ணி, உள்ள வா உள்ள வா உள்ள வான்றல. வா உள்ள வா. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்ன இங்க என்னதான் அட நடக்குது? அவ தேவையில்லாம நாடகம் நடிச்சிட்டு இருக்கா. எதுவுமே நடக்கல. அது அவ மேல எங்க கை கூட படல. இதெல்லாம் இங்க நடக்காது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் டீசென்ட்டானவங்க. முதல்ல இதெல்லாம் நிறுத்து, புரிஞ்சுதா? ஒவ்வொரு நாளும் இவ எங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணுன்னு எதையாவது உங்க பொண்ணு செஞ்சுட்டு இருக்கா. வீட்டுல தான் பிரச்சனை பண்றான்னு பார்த்தா இப்ப வெளியில கூட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இல்ல அம்மா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் இவங்க என்ன உயிரோட எரிச்சு கொல்லவும் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் என்னோட குழந்தனார் அந்த ஆளு என்ன எப்பவுமே ஒரு மாதிரியாவே பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த அதித்தி என் புருஷன் மேல ஒரு கண்ணாவே சுத்திட்டு இருக்காப்பா. என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்களா? இதெல்லாம் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா நீங்க திரும்ப திரும்ப படி போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. யாரு பொறுமையா இருக்கிறது? பொறுமையா இருக்கிறது இங்க நாங்க தான். தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது, எங்க மேல ஒரு குறை சொல்ல வேண்டியது. அப்புறம் எங்க பிள்ளைங்கள தப்பான பார்வை பாக்குறதா சொன்னால, இதெல்லாம் உங்க பொண்ணோட விசித்திரமான கற்பனை. இது வரைக்கும் எங்க வீட்டு வாசல்ல யாரும் வந்து கேள்வி கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது, அப்புறம் நானே இவ்வளவு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அம்மா, அவ எங்கேயும் போக மாட்டான். அஜய், நீ சும்மா இரு. நீங்க எப்படி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவீங்க? எனக்கு என் உரிமை கிடைக்காத வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன உரிமம்மா? நீங்களே உங்க பொண்ணை பாருங்க. இங்க பாருங்க, எங்களுக்கும் எல்லாம் தெரியும். எங்க பொண்ணு எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதே மாதிரி எங்க பொண்ணை நாங்களும் நம்புறோம். அதனால இப்ப உங்களுக்கு எது நல்லதுன்னா, உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஆட்டி படிக்க நினைக்காதீங்க. இல்லன்னா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அட, போலீஸ கூப்பிடுறதா தான் நாங்க தான் கூப்பிட்டுருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா கிட்டே நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க? அம்மா, உன் பொண்டாட்டிக்கு புரிய வேடா. மறுபடியும் ஏதாவது நடந்தது, அப்புறம் என்னை விட மோசமானவ யாரும் இருக்க முடியாது. மாப்பிள்ள, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த சிவானி என்னதான் எதிர்பார்க்கறா? மாத்தி மாத்தி நம்ம ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியல. அவ ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆபத்தான பொம்பளை. எனக்கு அவ மேல ரொம்ப கோவம் வந்துச்சு அன்னைக்கு. அண்ணனுக்காக தான் அமைதியா போனேன். இல்லனா அன்னைக்கே ஒரு வழி பண்ணிருப்பேன். ஒரு ரவுடி மாதிரில பேசுறா. தனக்கு தானே அழகா இருக்கிற 100 தடவைக்கு மேல பேசுறா. உங்க அண்ணனுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவளோட அழகுதான் உங்க அண்ணன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? அவ போட்டிருக்க முகமுடிய நான் கிழிச்சு எறிகிறேன். அண்ணன் மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தா போதும். அதுக்கப்புறம் நான் அவளை என்ன பண்றேன்னு பாரு. அப்படி வச்ச கண்ணை வாங்காம என்ன பாக்காத. கண்ணு பற்ற போகுது. உன் மேல ஏன் கண்ணை பற்றுமா? கண்ணு பறிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கல்ல, உனக்கு என்ன தெரியும்? அதை தெரிஞ்சுக்கதான் நீ வாய்ப்பே தர மாட்டேங்கிறியே. நீ எப்போ என்கிட்ட வரப்போற? கூடிய சீக்கிரமே. கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா. என்னால வெயிட் பண்ண முடியல. அதனால எப்போ வரும்? கூடிய சீக்கிரம் வந்துரும் பாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஜாலியா இருக்கலாம். இங்க பாரு, இப்ப நீ கிளம்பு. யாராவது பாத்துட்டு போறாங்க. எனக்கு உன்னை விட்டு போக மனசே வரல. அட, அட போ. கொஞ்ச நேரம். யாராவது பாத்துட்டு போறாங்க. போ. சரி சரி போ. சரி, ஜாக்கிரதையா அப்புறம் போ. பார்க்கலாம். சரி பாத்து. சரி பாத்து. யார் அவன்? யாரும் இல்லையே. நான் தான் பார்த்தேன், யாரோ வந்துட்டு போனாங்கல்ல. அட, யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. முதல்ல நீ போய் உன் கண்ணை டெஸ்ட் பண்ணு. அழகில்லாத கருப்பாயி. போ போ, உள்ள போ. எனக்கு நல்லா தெரியும், நேத்து ராத்திரி யாரோ இங்க வந்திருக்காங்க. அதான் யாரும் வரலன்னு சொன்னல. அண்ணி ப்ளீஸ்,
இந்த வீட்டோட மரியாதையும் உங்க புருஷனோட மரியாதையும் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இல்லனா எல்லாமே நாசமா போயிடும். என்னடி நீ பெரிய இவ மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வரல? யாரே நீ? அனி அனி நீங்க என்ன பண்றீங்க? அனி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க, யாராவது வாங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, யாராவது வாங்க, என்ன வந்து காப்பாத்துங்க. அடிச்சு வாய மூடு. முதல்ல உன்னுடைய இந்த நாடகத்தை இதோட நிறுத்து. ஹலோ காப்பாத்துங்க, நான் தான் பேசுறேன். யாராவது நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. இங்க இருந்து காப்பாத்துங்க. மறுபடியும் பிரச்சனை பண்ண என்ன எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறாங்க. சீக்கிரம் நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன காப்பாத்துங்க. ஐயோ போதும் நிறுத்து. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற நீ? போடு, ஏன் இந்த மாதிரி அனி, பண்ற? சொல்றேன், கேளுங்க. ஏய், என்ன பண்ற நீ? விடுங்க. ஏய், சொன்னா கேளு. எதுக்காக இந்த மாதிரி பண்ற? ஏன் இப்படி யாராவது நடந்துக்கிற? காப்பாத்துங்க. இங்க இருந்து காப்பாத்துங்க. மறுபடியும் போடு, நிறுத்து, சொன்னா கேளு. சீக்கிரம் வாங்க. கதவு திறங்க. டோர் ஓபன் பண்ணுங்க. அட கதவு திறங்க. ஆண்டி நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. என்ன ஆச்சு நளினி? நான் அழகா இருக்கிறது இவங்க யாருக்கும் பிடிக்கல. ஐயோ இவன் நாடகம் ஆடுறாங்க. அவளே தன்னை தானே அடிச்சுக்கிட்டு அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுறா. இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அப்புறம் அவ நெத்தில எப்படி காயம் வந்துச்சு? இங்க பாருங்க, அவ சொல்றான்றதுக்காக நம்பாதீங்க. ஆண்டி ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க ஆண்டி. வலி தாங்காம நான் அழுறேன். என்ன போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத சிவானி. உனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் முதல்ல எனக்கு கால் பண்ணு. அப்புறம் உனக்கு இது லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் இதே மாதிரி நடந்துச்சு நான் கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். இந்த விஷயத்துல நாம ஏதாவது செஞ்சு ஆகணும். இதுக்கு மேலே அவ தன்னோட வாயை அடக்கலனா அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதன்னு நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன். ஆனா நீ அவளோட அழகை பார்த்து மொத்தத்துல மயங்கிட்ட. நான் சொன்னது எதையுமே கேட்கல. அப்படி அன்னைக்கு மட்டும் நான் சொன்னதை நீ கேட்டிருந்தீனா இப்படி ஒரு நாளை நம்ம பார்த்திருக்க வேண்டியது இருந்திருக்காது. கல்யாண டைம்ல நல்லா தானே இருந்தா, இப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல. அண்ணா அவ ஆரம்பத்துல உண்மையான கேரக்டரை வெளியே காட்டியிருக்க மாட்டா. அப்புறம் எது சொன்னாலும் மொத்த பழிய தூக்கி என் தலை மேல போட்டுறா. அத்தை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போறத பார்த்தேன். ஓ சரி சரி ஓகே. பாத்து போ சீக்கிரம் சரியா. கிளம்புங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா வேற யாரோ சொல்லிதான் அவ இப்படி எல்லாம் பண்றாத்த. அப்படியும் இருக்கலாம். இல்லம்மா, கண்டிப்பா அவ யாருக்கிட்டயும் பேசியிருக்க மாட்டா. எனக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டா. நான் அவகிட்ட பேசி பார்க்கறேன். வேண்டாம், நீ அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம். அப்படி அவ உன் பேச்ச கேட்கறவளா இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா ஆமாண்ணு, அத்தை சொல்றது சரிதான். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க அதை தான் ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கைய அவ நாசம் பண்ணிட்டா பாவி. ஒட்டுமொத்த குடும்ப மானத்தையும் மண்ணோட மண்ணா ஆக்கிட்டா அவ. அவ்வளவுதான். இனிமே அவ பண்ற டார்ச்சர் எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சரியா சொன்னம்மா. நம்ம கூடி சீக்கிரம் ஏதாவது செஞ்சே ஆகணும். என்னதான் பண்றது? அத என்கிட்ட விட்டுடுங்க. இனி அவளுக்கும் எனக்கும் நடுவுல வேற யாரும் வரக்கூடாது. அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் என் வீட்டோட அமைதிக்காக எதையும் செய்வேன்னு. பல பேருக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சும் கூட அவங்களால ஹாப்பியா வாழ முடியல. மத்தவங்க யாரையும் சந்தோஷமா வாழ விடல. வணக்கம், நான் தான் சுதா சந்திரன். நீங்க இப்ப பாக்குறது கிரைம் அலர்ட். சிவானி கூட அந்த மாதிரி ஆளுங்கள்ல ஒருத்தி தான். அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொஞ்சம் கூட பிடிக்கல.
பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அத கூட தப்புன்னு சொல்ல முடியாது, விட்டுடலாம். சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது தப்பே இல்ல. ஆனா தப்பான வழியில சில விஷயங்களை பண்றது தப்புதான். சிவானிக்கு ஒருவேளை அந்த விஷயம் தெரியவே இல்ல போல இருக்கு. அவளுக்கு என்ன வேணும்னு அவளுக்கே தெரியல. அவ வாழ்க்கையை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. சிவானிக்கு அஜய் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்ல. சேத்தன் கூட வாழ ஆசைப்படுறா. அவ பேசாம போயிருக்கலாம்ல. ஆனா அவளோட பயங்கரமான மூளை வேற மாதிரி சதி வேலைய பின்னிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன சதி வேலையா இருக்கும்? அப்படின்னா சிவானி இந்த சதி வேலையில ஜெயிக்கிறாளான்னு பார்க்கலாம். அட, இந்த நேரத்துல யார் கால் பண்றாங்க? சிவானி, ஹலோ 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 சிவானி, ஹலோ. அடிங்க, அடிச்சு என்ன கொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னு போட்டுருங்க. அம்மா, அம்மா. அதித்தி, நளினி, கதவை திறங்க. அதித்தி, சிவானி எங்க? சிவானி, சிவானி அவ தூங்கிட்டு இருக்கா. அவ எங்க தூங்குறா? நான் பாத்துட்டு வரேன். அதான் நாங்க சொல்றோம்ல, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. நீங்க எங்க போறீங்க? அவ உயிருக்கு ஆபத்து. நீங்க போய் சொல்றீங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன். விடுங்க. அட, ஆண்டி, என்ன என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? இல்லைங்க, சொன்ன அட அட கேளுங்க. அட கடவுளே, எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்களா? இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க ஒண்ணும் நடக்கல. அதாவது அப்ப நான் நினைச்சது சரிதான். ஐயோ, எங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. இனிமே நான் எதையும் கேக்குறதா இல்ல. முதல்ல எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசு. அட, வழிவிடு, பாருங்க, வழிவிடு. கேளுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நேத்து ராத்திரி தான் சிவானி கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அவ என்கிட்ட போன்ல ரொம்ப டென்ஷனா பேசினா. எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னு இருப்பாங்க போல இருக்கு. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. அப்படியா? அப்படின்னா என் பொண்ணு எங்க? என் பொண்ணு என்னடா இங்க பாருங்க பண்ண? மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேளுங்க. என் பொண்ணு இதெல்லாம் எங்க ஒண்ணும் கிடையாது. அவனை விடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப சிவானி எங்க? அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க அவளை எங்கேயும் மறைச்சு வைக்கல. ஆமா சார், நானும் இந்த வீட்டு மருமக தான். அப்படி உங்க மோசமானவங்களா இருந்தா எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும்ல. அட, நீ புதுசா வந்த மருமக. இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்ப எங்க இருக்கா, என்ன ஆனானே தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க என் பொண்ணு உயிரோட எரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஐயோ இல்ல, இவங்க அவளை ரொம்பவே அடிச்சு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. இவங்க யாரையும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஏதோ பண்ணிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சிவானி எங்க இருந்தாலும் சரி, அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். மனோஜ், அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வா. ஐயோ சொன்னா கேளுங்க. என் பசங்க எந்த தப்பும் பண்ணல. அவங்கள எங்க கூட்டிட்டு போறீங்க? அவங்கள விடுங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ, கடைசியா கேக்குறேன், சிவானி எங்கடா? சார், நான் உண்மைதான் சொல்றேன். அவ எங்க போனான்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்களா என்ன? இல்ல சார். இல்லையா? அப்ப வீட்டுல சிந்திருந்த அந்த ரத்தம் யாரோடது? சார், அது வந்து அவ தனக்கு தானே காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு நாடகம் ஆடி இருக்கா. அவ பெட்ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிட்டா சார். என் மூஞ்சில இளிச்ச வாயன்னு எழுதி ஒட்டியிருக்கா என்ன? சார், அவன் சொல்றதெல்லாம் உண்மை சார். என்னால இப்ப கூட நம்ப முடியல சார், என் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணுவான்னு. ஆனா ஒருவேளை பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து அவ ஓடி போயிருக்கலாம். இல்லனா ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை கொலை பண்ணிருக்கலாம்ல. அப்புறம் அவளுடைய சடலத்தை எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிருப்பீங்க. யாரும் போகாத இடத்துல போய் பாடி டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் உலகத்தோட சப்போர்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக சும்மா இப்படி முதல்ல கண்ணீரை வடிச்சிட்டு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல சார். அப்படிதான் ஆயிருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த உண்மை தெரிய வந்துரும். அவ எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறானே தெரியல. அண்ணா, நீங்க இப்ப கூட அவளை பத்தி தான் கவலைப்படுறீங்களா? அவளையும் எதுக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை தடவை கேட்டாலும் அவனுங்க திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை தான் சொல்றானுங்க. அவங்க வாயில இருந்து வேற எந்த ஒரு வார்த்தையும் வரல. சார், உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க அவளை கொண்டு இருப்பாங்களா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது.
பேரையும் வெளியே விடுங்க. நளினி, இந்த கொலைகார பசங்களை திருப்பி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த ஏரியா ரொம்ப நல்லவங்க வாழற இடம். இப்ப நீங்க இந்த இடத்த காலி பண்ணல, நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து உங்களை இங்க இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் சொல்லிட்டேன். நீங்களே ஒழுங்கா கிளம்பிடுங்க, அதான் நல்லது. மிஸ்ஸஸ் சர்மா, நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த பொண்ணு பொய் சொல்றா. யார் சொல்றது போய் யார் சொல்றது உண்மைன்னு நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். போதும், நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. முதல்ல இந்த ஏரியா விட்டு நீங்க கிளம்பி போங்க ப்ளீஸ். அட, நீங்க எல்லாம் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இந்த நாளும் நமக்கு கடந்து போகும். போங்க, போய் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். போங்க. அதித்தி, கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வரலாமா? அத்தை, பணம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லா பணமும் தான் செலவாயிடுச்சுல்ல. சரிம்மா, என்ன வச்சிருக்கியோ அதை கொண்டு வா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. எல்லாம் என்னுடைய தப்பு தான். அந்த சம்பந்தம் நமக்கு வராம இருந்திருந்தா, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இருந்திருந்தா, ஒருவேளை உன்னோட வாழ்க்கை இப்படி கெட்டு போகாம இருந்திருக்கும்பா. இல்லம்மா, இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை. எல்லாமே என் தப்பு தான். நான் தான் கண்ணை மூடிக்கிட்டு அவளை நம்பிட்டேன். கடைசியில அவமானப்பட்டது தான் மிச்சம். யார் மூஞ்சிலையும் முழிக்க முடியாமலே போயிடுச்சு. அதித்தி, மளிகை சாமான் வாங்கிட்டு வரலையா? அது வந்து அத்தை, மளிகை கடையில மளிகை பொருள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு எந்த பொருளும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். போ, பக்கத்து வீட்டில் போய் அரிசி பருப்பு தான் வாங்கிட்டு வா. ம், ஷர்மா ஆண்டி இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் கேளு. அவங்க தருவாங்களா? அவங்களுக்கும் நமக்கும் சண்டை தான். அதுக்காக சாப்பாட்டு கூடவா எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. போ, போய் கேளு. சரிங்க அத்தை. என்ன? ஷர்மா ஆண்டி, கொஞ்சம் அரிசி பருப்பு வேணும். இங்க அரிசியும் இல்ல பருப்பும் இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எவன்டி சாப்பாடு போடுவான்? இடத்த காலி பண்ணு. ஆனா ஷர்மா ஆண்டி. என்ன ஷர்மா ஆண்டி? அதான் இல்லன்னு சொல்லிட்டல்ல, போடி. யஷ், என்னப்பா சீக்கிரமா ஆஃபீஸ் விட்டு வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டியா? ஆமாம்மா, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா. என்ன? ஐயோ கடவுளே, மாத்தி மாத்தி ஒரே சோதனையா இருக்கே. ஒரே ஒருத்தினால இந்த வீட்டுல என் பிள்ளைங்களோட எதிர்காலமே வீணா போயிடுச்சு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தான் வேலை இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். யஷ், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது. நான் ஆஃபீஸில் பேசுகிறேன். ஓகே? ஹலோ, என்ன? எப்படி என்ன வேலையிலேருந்து தூக்குவீங்க? சார், சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார், சார், இதுக்கு மேலே என்ன நடக்கணும்? வீட்டுல சல்லி காசும் இல்லை, மல்லிகை சாமானும் கிடையாது. அவங்க 2 பேரோட வேலையும். அம்மா கவலைப்படாதீங்க. ட்ரை பண்ணா வேற வேலை கிடைக்க போகுது. அம்மா, எங்க போறீங்க? கடை ஏதாவது கேட்டு பார்க்கலாம் தான். வேண்டாம்மா. இல்லப்பா, என் பிள்ளைங்க பட்டினி இருக்கிறத என்னால பார்க்க முடியாது.
இது பாருப்பா, இது கொஞ்சம் பழைய சாப்பாடு தான், ஆனா தாராளமா சாப்பிடலாம். இது சாப்பிட்டுக்கலாம். சார் நீங்களா? நீங்க உடனே வீட்டை காலி பண்ணுங்க. நீங்க யாரும் இங்க இருக்க கூடாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? திடீர்னு சொன்னா நாங்க எப்படி? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அகர்வால் சார், நீங்களுமா? நாங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கிறோம், உங்களுக்கு எங்களை நல்லா தெரியும். நீங்களாவது எங்களை நம்ப கூடாதுங்களா? இல்லைங்க, என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இதை பாருங்க, நானும் இந்த ஏரியால வாழ்ந்தாகணும். என்ன மன்னிச்சிருக்கேன். இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்க. அகர்வால் சார், திடீர்னு சொன்னா நாங்க எங்க போனோம்? அது என்னோட பிரச்சனை இல்லை. கிளம்புறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? இல்ல இல்ல அகர்வால் சார், ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க வீடை காலி பண்ணியே ஆகணும். சார் அது அம்மா 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 அம்மா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்மா. இது ஏன் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான். நான் அவளை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா, இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த விஷயத்துல நான் பெரிய குற்றவாளிமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன அடிமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன அடிமா, என்ன அடிமா. இதுல என்ன எழுதிருந்ததோ அது நடந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் விடுங்க. அப்புறம் வீட்டுக்கும் வேலைக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. 2 நாள்ல வீட்டை வந்து காலி பண்ணணும். ஓடி என் குடும்பத்துக்கு ஏண்டி இந்த மாதிரி துரோகத்தை செஞ்ச? அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண, பாவம் பண்ண? இல்ல, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கையை விட்டு போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? சிவானி விஷயத்துல என்ன நடந்துச்சு? சிவானி இப்ப எங்க இருக்கா? அப்படின்னா நிஜமாவே நளினியும் அவளோட குடும்பமும் சிவானிய கொலை பண்ணிட்டு அவளோட பாடிய மறைச்சு வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கு. இதுக்கான பதில் நம்ம அஜய் அப்புறம் அவங்க குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. சில சமயம் சின்ன பிரச்சனையை பெருசாக்குறது நம்மள மாதிரி ஆளுங்க தான். அத கடைசியில இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து சேர்த்துடுறோம். அங்க எல்லா வழிகளுமே அடைக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுக்காக நாம எதை வேணா செய்ய தயாராயிடுறோம். மாமியார் வீட்ல என்ன நடக்கணும்னு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அதாவது லைவ் டெலிகாஸ்ட். பயங்கரமான ஆள் தெரியுமா? உன்னோட மோடர்ல அவங்கள மாட்டி விட்டதுக்கு அப்புறம் கூட நீ மாறல. ஓ அப்படியா? இந்த பூ போல இருக்க கையால நான் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொட்டி இருக்கேன், வீட்டை கிளீன் பண்ணிருக்கேன், எல்லாமே செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. அப்புறம் ஏன் வீணா போன புருஷன், அவனுக்கு இந்த அளவுக்கு அழகான பொண்டாட்டி கிடைச்சும் கூட அவனுக்கு என் மேல அக்கறையே இல்ல. அதுக்கு தானே நான் இருக்கேன். இப்ப டாக்டரை கூப்பிட்டு தான் ஆகணும். நீங்க டாக்டருக்கான ஃபீஸும் மருந்தும் யார்கிட்டயாச்சும் காசு கடன் தான் வாங்கணும். அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, நான் ஏதாவது பண்றேன். யஷ் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கு. அந்த நாசமா போன பொம்பளையால இன்னைக்கு நம்ம குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்ப வேற வழியே இல்ல, போலீஸ் கிட்ட நம்ம உதவி கேட்டே ஆகணும். அவளை இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தே ஆகணும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா எப்படி பண்றது? அவளுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. எல்லாரும் நம்மள தான் தப்பு சொல்றாங்க. நம்ம எது சொன்னாலும் போலீஸ் நம்பவே மாட்டாங்க. அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ராத்திரி யாரோ வந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல? சிவானி அப்ப நான் கையும் களமமா புடிச்சிட்டேன். ஒருவேளை அவன் உதவியோட அவ எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்ல? ஆமாண்ணே, நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். பாருங்க, நீங்க சொல்ற இதையும் நான் கேட்க விரும்பல. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அத கோர்ட்ல போய் சொல்லுங்க. சார், நான் சொல்ற ஒரே விஷயத்தை மட்டும் கேளுங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க. சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவானிய பார்க்க எவனோ ஒருத்த வந்தான். லேட் நைட்ல எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் யாரு என்னன்றது எனக்கு தெரியல, ஆனா அவன் ஒரு ஆம்பளை தான். எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் கூட தான் ஓடி போயிருப்பான். அது அவ ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. சார், ராத்திரில யாருக்கும் தெரியாம நண்பன் எல்லாம் பார்க்க போக மாட்டாங்க சார்.
சார் அது எப்பவும் ஆம்பளை மட்டும் தப்பு பண்றது இல்ல சார், சில சமயம் பெண்கள் கூட தப்பு பண்றாங்க சார். எங்க அம்மா எங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான வேலையை எங்க வாழ்க்கையில செய்ய முடியாது சார். ப்ளீஸ் ஒரு தடவை நாங்க சொல்றது நம்புங்க சார், ப்ளீஸ். சார் நானும் ஒரு பொண்ணு தான், அதே வீட்டில் தான் மருமகளா இருக்கேன். நான் அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எங்களுக்கு அந்த ஆள் யாருன்னு ப்ளீஸ் கொஞ்சம் விசாரிங்க சார். மனோஜ் இங்க வா. சிவானியோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வா. அவ யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே சார். நீங்க உட்காருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மனோஜ் சார் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தான் அடிக்கடி சிவானி கான்டாக்ட் பண்ணியிருக்கான். எந்த நைட்டு பற்றி பேசுனாங்களோ அன்னைக்கு அந்த ஆளோட நம்பரோட லொக்கேஷன் சிவானியோட வீட்டு தான் காட்டுது சார். என்னைக்கு ராத்திரி சிவானி காணாமல் போனாலோ அன்னைக்கு கூட அவள் வீட்டு பக்கத்தில் தான் காமிச்சிருக்கு. அது யாரோட நம்பரு? யாரோ சேத்தனோட நம்பர் சார். நீ ஒரு வேலை செய் மனோஜ், அந்த சேத்தனுடைய ஜாதகத்தை போறட்டு அவன் இப்ப எங்க இருக்கான்னு பாரு. அவன் நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். சீக்கிரம். உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சரி. உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அடுத்ததா நீ என்னப்பா முடிவு பண்ணிருக்க? அது வந்து மிஸ்டர் சேத்தன், உன்னோட விளையாட்டு முடிஞ்சு போச்சு. அட, என்ன போலீஸ்? அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? சிவானி மேடம் வணக்கம். அப்புறம் மனோஜ், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணு. ஏய் இல்ல, நான் நாங்க எந்த எந்த தப்பு தப்பு பண்ணல. பண்ணல. எங்களை விடுங்க. நாங்க எந்த தப்பு எங்களை பண்ணல. arrest பண்றீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. சொல்றேன். விடுங்க. எந்த தப்பு பண்ணல. நாங்க எதுவும் பண்ணல. வாயை மூடுங்க. அஜய் சார், இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தினால என்னோட குடும்பமே நடு தெருவுல நிக்குது. நீ இவ்வளோ பெரிய கிரிமினலா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன் இதெல்லாம் செஞ்ச? ஏன் இதெல்லாம் செஞ்ச? உன்னை எவ்வளவு நேசிச்சேன், ரொம்ப அதிகமா விரும்பின இல்ல. ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன செஞ்ச? சீ! உன் அழகு மேல உனக்கு அவ்வளவு திமிரு இல்ல. ஒரு உண்மையை சொல்லவா, உன்னை மாதிரி மோசமான பொம்பளையை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அழகுன்றது உடம்புல மட்டும் இல்லடி, அழகுன்றது மனசுல கூட இருக்கணும். அது கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்ல. சிவானி, கடவுளோட வீடு வெளிச்சமா இருக்கும், இருட்டே இருக்காது. இப்போ நீ ஜெயில போய் தனியா உட்கார்றியா, அப்ப தெரியும் உனக்கு. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வாடா. ஏங்க ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார், அவங்கள விடுங்க இன்ஸ்பெக்டர் சார். விடுங்க. ஒரு மனுஷனோட சந்தோஷம் கெட்டு போனதும் ஒட்டுமொத்த குடும்பமும் நீதிமன்ற கூண்டுல நிக்க வேண்டியதா போச்சு. செய்யாத தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. யார் அது? அவங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? சிவானி மட்டுமா? இல்ல, அதுக்காக நம்ம அதித்திய தப்பு சொல்லிட முடியாதுல்ல. இதுல குற்றவாளி சிவானி மட்டுமே இல்ல, ஆனா சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தான். அவங்க அத்தனை பேருக்கும் அதே தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும். அவங்க செய்யாத தப்புக்கான தண்டனை. யாரால மீட்க முடியும் பழைய வாழ்க்கைய, அந்த மரியாதைய? அதை எல்லாரும் சேர்ந்து தட்டி பறிச்சுட்டாங்க. சமுதாயம் அவங்கள அவமானப்படுத்திடுச்சு. உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே. பொதுவா சொல்லுவாங்கல்ல, சில சமயம் நியாயம் கிடைக்க லேட் ஆகும், ஆனா தப்பாகாது. இது யார் விஷயத்துல வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு,
ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டியது அது நம்ம கையில தான் இருக்கு. நாம சந்தோஷமா இல்லன்றதுக்கான தண்டனையை நம்ம அடுத்தவங்களுக்கு தர உரிமை இல்ல. அதனால எது நல்லதுன்னா விஷயம் கைய மீறி போறதுக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ணணும். யாருமே அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அஜய்க்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. இதோட நான் சுதா சந்திரன் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். மறுபடியும் நாம இன்னொரு உண்மை சம்பவத்துடன் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க, அலர்ட்டா இருங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பிரைம் அலர்ட். குற்றத்துக்கு எதிரா குரல் கொடுப்போம்.